2-3 இயர்ஸ்ல வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாது வந்து இன்னும் ஹை லெவலுக்கு போல. ஒரு விக்னேஷ் புத்தர் வந்து அடுத்துக்கு அடுத்து அவங்களால சஸ்டைன் பண்ண முடியலன்ற மாதிரி நம்மந்திரி மட்டும் தான் ஒரு பயங்கரமான ப்ரொடக்ஷனா இருந்தது லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. ஸோ இந்த வருஷம் இவங்கள யாராவது ஒருத்தர் வந்து தே மஸ்ட் கம். நான் ஒரு பும்ராக்கு வந்து ஒரு பேக்கப் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அது ஒண்ணுதான் மேபி உங்களுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ். லைக் இன்கேஸ் பும்ரா இஸ் ஓவர்லோட் வித் T20 வேர்ல்ட் கப்னா அந்த இடத்துல அஸ்வினி குமார், சதுல் தாக்கூர் அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஃபில் பண்ணோம். அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டுமே டெத் ஓவர்ஸ்ல அவ்வளவு எஃபெக்டிவ் கிடையாது. இந்த இடத்துல மேபி அவங்க வந்து அடி வாங்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவனுக்கு புரியுதா, அவனுக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட் மொதல் 3 ஓவர் ஷார்டட், நடுவில் வந்து சாண்டர் வந்து இழுத்து பிடிச்சி போட்டுடலாம். சாண்டர் இல்லைன்னா அல்ல கதன்பர் ஹீஸ் அன்டெஸ்டட் இன் இந்தியா. ஸோ அப்படின்னு பாக்குறப்போ உனக்கு அந்த டெத் பவுலர்ஸ் அந்த 13 ஓவருக்கு அப்புறமா உனக்கு அந்த 4 ஓவர் போடக்கூடிய பும்ராவை தாண்டி பேரலா போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து அதான் எல்லா டைம்ஸ்க்கும் அது இருக்கும். ஸோ பும்ரா இல்லைன்னா இன்கேஸ் அந்த ஓவர்லோட ஆடிச்சுன்னா அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது. பேட்டிங் ஹெவி பிரச்சனையே இல்லை. ரோஹித் சர்மானா முன்ன நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் ரோஹித் சர்மா இப்ப இருக்க ஃபார்முக்கு வான்கடே வந்தா என்ன நடக்கும்னே தெரியல. ஸோ அது வேற விஷயம். பட் மும்பை வந்து எப்பவுமே கடப்பார லைனப் தான். 5 வருஷமா கடப்பார லைனப் சொல்லிட்டு இருக்கோம். பட் தே ஆர் ஹண்டிங் ஃபார் அ டிராஃபி. அதாவது ரொம்ப டிராஃப்ட்ல இருக்காங்க டிராஃபில. ஒரு 5 வருஷமா ஒரு மும்பை மாதிரி டீம் கப் அடிக்கலன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். 5 வருஷமா நம்ம கடப்பார டீம் தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஏதோ ஒன்று அவங்களுக்கு மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டரை இந்த இடத்துல வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லேன். எஸ்பெஷலி அந்த ரூத்தர் போர்டு